இந்தியாவுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப், என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கொடுத்த வார்னிங். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் 25% வரி விதிப்பு அறிவிப்பு மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்கு ஒரு தந்திரம் இருப்பதாக கூறிய அவர், ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ், கிரானைட் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிப்பை சந்திக்கும் என்று கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரியை விதிப்பதாக அறிவித்தார். இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை 5வது கட்டம் வரை முடிவடைந்துள்ள நிலையில் திடீரென ட்ரம்ப் வரியை விதிப்பதாக அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ட்ரம்ப், இந்தியா நமது நல்ல நண்பன். கடந்த சில ஆண்டுகளாக நாம் அவர்களுடன் வர்த்தகம் செய்து வருகிறோம். சர்வதேச அளவில் இந்தியாதான் அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரியை விதித்து வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் இராணுவ பொருட்களை இந்தியா வாங்கி வருகிறது. ரஷ்யா சீனாவிடமிருந்து எரிபொருட்களையும் கொள்முதல் செய்து வருகிறது. உக்ரைனில் பொதுமக்களை ரஷ்யா கொன்று குவிப்பதை அனைவரும் எதிர்த்து வரும் நிலையில் இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருகிறது என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு காரணமாக இந்தியாவின் பல்வேறு துறைகளில் சிக்கல் உருவாகக்கூடும். இந்தியாவில் இருந்து மருந்துகள், எலக்ட்ரானிக்ஸ், நகைகள், ஆடைகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. அதில் மருந்துகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விலக்கு அளித்திருக்கிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசுகையில், இது இன்னும் உறுதியாகவில்லை. ஆனால் ட்ரம்ப் திடீரென அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியும், ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதற்கான அபராதமும் விதிப்பேன் என்றும் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு இழுபறி நீடித்துள்ளது. விவசாய பொருட்களான கோதுமை, பருப்பு வகைகள் எல்லாம் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்று அமெரிக்கா கூறி வருகிறது. ஆனால் இந்தியா அதற்கு அனுமதி அளிக்க மறுத்து வருகிறது. ஏனென்றால் விவசாய பொருட்களை இறக்குமதி செய்தால் இங்குள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். அமெரிக்காவிடம் இருந்து இறக்குமதி செய்தால் விவசாய பொருட்களின் விலையும் குறையும். நம் நாட்டிலேயே கோதுமை, பருப்பு அதிகமாக உள்ளது. அதேபோல் ரிலையன்ஸ் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வாங்கி ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை இழுத்து கொண்டே போகிறது. இதனால் அமெரிக்காவின் இந்த செயலை ஒரு தந்திரமாகவே பார்க்கிறேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரி விதிப்பு அமலுக்கு வந்து இந்தியாவிலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டால் மட்டுமே கவலைப்பட வேண்டும். ஒருவேளை வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் இந்தியாவில் இருந்து இன்ஜினியரிங் குட்ஸ், திருப்பூர் ஜவுளித்துறை, கிரானைட், ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பகுதியிலிருந்து செல்லும் தோல் பொருட்கள் பாதிப்பை சந்திக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.